ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, ஆரி அட்வான்ஸ் கிளாஸ்ல ஜர்தோசி பிரெஞ்ச் நாட்டா சொல்லி தர போறோம். ஏன்னா ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோல சில்க் த்ரெட்ல வந்து பிரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடலாம்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜர்தோசில எப்படி நம்ம பிரெஞ்ச் நாட் வந்து ஈஸியான முறையில் போடலாம் தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தலாம். ஜர்தோசி நார்மல் நீடில் அண்ட் த்ரெட். இது வந்து எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், சொல்லியும் இருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கிளியராக உங்களுக்கு எப்படி இது கட் பண்ணணும்னு நல்லாவே புரியும். வாங்க இப்போ போல நான் வந்து ஒரே மாதிரியான அளவில் இது வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜர்தோசி பிரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப ஈஸியா, கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்ல வந்து பாருங்க எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டா கோர்த்து அது வந்து நாட் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆரி நீடில விட இந்த நார்மல் நீடில ஜர்தோசி வந்து ஈஸியா நீங்க ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு வேலையும் வந்து சீக்கிரமா முடியும். பழகுனவங்க ஜர்தோசி நீடில் வந்து யூஸ் பண்ணலாம், தெரியாதவங்க நார்மல் நீடில் ஈஸியா போடலாம். இப்ப என்ன பண்ணுங்க, ஜர்தோசிய வந்து நார்மல் நீடில் வந்து கோத்துக்கிட்டு இது வந்து நீங்க மெல்லமா தான் நீங்க வந்து இதுக்குள்ள இழுக்கணும். ஏன்னா ரொம்ப பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங்கு போல வந்துடும். இப்ப பாருங்க, இதுல கோத்துறேன் இல்லையா, இப்ப என்ன பண்ணணும், இதை வந்து இதுல வந்து த்ரெட்டை வந்து சுத்தணும். இப்ப ஜர்தோசி எந்த இடத்துல பினிஷிங் வருதோ அந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு 2 சுத்து வந்து நீங்க சுத்தணும். சுத்திட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அது ஒரு பக்கத்தில் நீங்கள் வந்து ஜர்தோசியை வந்து குத்தணும். பாருங்க, குத்திட்டு பொறுமையாக நீங்கள் வந்து இழுக்கணும். இழுக்கும் போது உங்களுக்கு இடப்பல வரும். வந்த உடனே என்ன பண்ணுங்க, இதை கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து இழுக்கும் போது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு நாட் வந்து விழும். இந்த மாதிரி தான் வந்து போன அழகாக வந்து பாருங்க ரவுண்ட் ஷேப்பில் கிடைச்சி இருக்கு. இது வந்து ரிங் நாட் போல் விழுந்துருக்கு. இதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான். பாருங்க, இது வந்து பிரெஞ்ச் நாட் சொல்லலாம், ரிங் நாட்டும் நீங்கள் வந்து போடலாம், 2 விதமாகவும் போடலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வந்தாலும் இது ரிங் நாட். இப்போ பாருங்க, மறுபடியும் வந்து அதே போல் த்ரெட்டை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு டிசைன் வேணுமோ அங்கே வந்து கீழேருந்து எடுத்து கொடுத்திட்டு இப்போ ஜர்தோசியை வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம சுற்றுவோம் இல்லையா 2 டைம், அதே போல் சுற்றிட்டு இப்போ நான் மேலே தான் சுற்றுறேன். சுற்றிட்டு அது பக்கத்தில் நீங்கள் வந்து குத்தும் போது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து இழுக்கும் போது த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இழுங்க. இதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான். பாருங்கள், இது வந்து பிரெஞ்ச் நாட் சொல்லலாம், ரிங் நாட்டும் நீங்கள் வந்து போடலாம், 2 விதமாகவும் போடலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வந்தாலும் இது ரிங் நாட். இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து அதே போல் த்ரெட்டை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு டிசைன் வேணுமோ அங்கே வந்து கீழேருந்து எடுத்து கொடுத்திட்டு இப்போ ஜர்தோசியை வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம சுற்றுவோம் இல்லையா 2 டைம், அதே போல் சுற்றிட்டு இப்போ நான் மேலே தான் சுற்றுறேன். சுற்றிட்டு அது பக்கத்தில் நீங்கள் வந்து குத்தும் போது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து இழுக்கும் போது த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இழுக்கும் போது உங்களுக்கு ஒரு பார்த்தீங்களா ஒரு நாட் வந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி தான் வந்து போடணும். இப்போ நான் டிசைனுக்குள்ளே சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். நீங்கள் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆரி ஒர்க் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணாமலே நான் ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா அது வந்து முடியாது. ஸோ நீங்கள் இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இது வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான பாருங்க. இப்போ அழகாக நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடச்சிருக்கு. இது ஜர்தோஸில் இது ரிங் நாட் போல் வந்திருக்கு. பாருங்கள், இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டாக வந்திருக்கு. ஸோ 2 விதமாக வந்து நம்ம நாட் வந்து ஜர்தோஸில் போடலாம். ஒன்று வந்து ஜர்தோசி ரிங் நாட், இன்னொன்று வந்து ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட். 2 விதமாக போடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நீடிலில் வந்து ஜர்தோசியை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள்.
ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு எங்கே ஃபினிஷிங் இருக்கோ அங்கே வந்து ஒரு 2 சுற்று சுற்றிட்டு இப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல பக்கத்தில் நீட்டில் வந்து நீங்கள் குத்தும் போது இந்த த்ரெட்டை வந்து லைட்டாக நீங்கள் இழுக்கணும். இழுத்துட்டு இப்போது நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே இழுக்கும் போது உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வந்திருக்கு பாருங்கள். லூஸாக விட்டிங்கன்னா உங்களுக்கு ரிங் நாட் வரும். அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வரும் பாருங்கள். இது வந்து நீங்கள் ஃப்ளவர்லலாம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தரேன் பாருங்கள். ஜர்தோசியை வந்து நீடில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இது மேலே இருக்குல்ல, எங்கே ஃபினிஷிங் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு 2 சுற்று சுற்றிட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து நீடில் குத்தணும். குத்திட்டு இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லைட்டாக பிடிச்சி இழுங்க. இழுத்த உடனே இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜர்தோசியை பிடிச்சி இழுக்கும் போது உங்களுக்கு ஒரு அழகாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடணும். நீங்கள் இது ப்ளவுஸ்லலாம் வந்து புட்டாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாமிக்கு பீடுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ரொம்ப வேகமாக இழுத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கு போல் வந்துடும். அப்போ உங்களால் அது வந்து போட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். மறுபடியும் லாஸ்ட்டாக சொல்லி தர பாருங்கள். நீடில் வந்து பிடிச்சிக்கிங்க, லைட்டாக குத்திட்டு இந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இழுக்கும் போது ஒரு வளைவு போல் வரும் பாருங்கள் ஜர்தோசி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல மட்டும் அந்த ஜர்தோசி மேலே நீங்கள் பிடிச்சிட்டு த்ரெட்டை இழுக்கும் போது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு நாட் வந்து வந்துடும் பாருங்கள். இது வந்து 2 விதமாக போடலாம். நீங்கள் கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா ரிங் நாட் போல் வரும். நம்ம த்ரெட்டை இழுத்துட்டு நீங்கள் வந்து இதை ஜர்தோசியை பிடிச்சி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போல் வரும். நீங்கள் 2மே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.